சென்னை கொளத்தூரில் கட்டப்பட்டு வரும் துணை மின் நிலையம் மற்றும் கழிவுநீர் வெளியேற்று நிலையத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் ஆய்வு செய்து வருகிறார். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், கூடுதல் விவரங்கள் என்ன? பூங்குழலி, தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்று வரக்கூடிய பல்வேறு திட்டப் பணிகளை தற்பொழுது ஆய்வு செய்து வருகிறார். குறிப்பாக வீனஸ் நகரில் தமிழ்நாடு மின்சார மற்றும் மின் பகிர்மான கழகத்தின் மூலமாக கட்டப்பட்டு இருக்கக்கூடிய துணை மின் நிலையம், அதே போன்று பெருநகர குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியத்தின் கழிவுநீர் வெளியேற்று நிலையம் அமைத்திருக்கிறார்கள். இந்த இடத்திற்கான திட்ட பணிகள் முடிக்கப்பட்டு பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த பணிகளை குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது ஆய்வு செய்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் தொகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு திட்டப்பணிகள் நடைபெற்று வருகிறது. அதனுடைய பணிகள் குறித்து ஆய்வு செய்கிறார். குறிப்பாக ஜிகேஎம் காலனியில் 10 உயர் கோபுர மின் விளக்குகள் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட இருக்கிறது. இதற்கான நடவடிக்கையும், அதே போன்று கொளத்தூர் தொகுதியில் துவக்க பள்ளிக்கான கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற இருக்கிறது. அதனுடைய பணிகளையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் ஆய்வு செய்து வருகிறார். அதே போன்று கொளத்தூர் தொகுதியில் பெரியார் நகர் மருத்துவமனை இருக்கிறது. இந்த மருத்துவமனை வளாகத்தில் கட்டப்பட்டு வரக்கூடிய கட்டுமான பணிகளையும் ஆய்வு செய்வதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறார். அது மட்டும் இல்லாமல் தணிகாச்சலம் கால்வாய் தொகுதியில் இருக்கக்கூடிய நீர்வள ஆதாரத்துறையின் மூலமாக தணிகாச்சலம் கால்வாயினுடைய புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. மழைக்காலங்களில் மழைநீர் தேங்காமல் இருப்பதற்கான பாதிப்புகளுக்காக தணிகாச்சலம் கால்வாய் மிக முக்கியமாக இருக்கிறது இந்த இடத்தில். எனவே அந்த இடத்தில் நடைபெற்று வரக்கூடிய புனரமைப்பு பணிகளும், வருவாய்த்துறைக்கு சொந்தமான இருக்கக்கூடிய இடத்தில் கட்டப்பட்டு வரக்கூடிய கட்டுமான பணியினையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது ஆய்வு செய்து வருகிறார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் சேகர் பாபு, சென்னை மாநகராட்சியினுடைய மேயர் பிரியா, துணை மேயர் மகேஷ்குமார், அதே போன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் IAS அதிகாரிகள் பங்கேற்றிருக்கார்கள். தொடர்ந்து 6 இடத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு பணிகளை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொண்டு கொளத்தூரில் பல்வேறு நலத்திட்ட பணிகளை துவக்கி வைக்கிறார். அதே போல நடந்து கொண்டிருக்கக்கூடிய பணிகளையும் ஆய்வு செய்து வருகிறார் முதலமைச்சர். கூடுதல் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜ்குமார்.